11ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 43 வரை ஆளுக்கு ஒரு வசனமாக வேகமாய் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 11 28 முதல் 43 வரை. யெரொபெயாம் என்பவன் பராக்கிரமசாலியாய் இருந்தான். அவன் காரிய சம்பந்தனான வாலிபன் என்று சாலமோன் கண்டு யோசேப்பு வம்சத்தாரின் காரியத்தை எல்லாம் அவன் விசாரிப்புக்கு ஒப்புவித்தார். அக்காலத்திலே யெரொபெயாம் எருசலேமிலிருந்து வெளியே போகிற போது சீலோனியனான அகியா என்னும் தீர்க்கதரிசி புது சால்வையை போர்த்து கொண்டிருந்து வழியிலே அவனை கண்டான். இருவரும் வயல்வெளியிலே தனித்திருக்கையில் அகியா தான் போர்த்துக் கொண்டிருந்த புது சால்வையை பிடித்து அதை 12 துண்டாக கிழித்து போட்டு யெரொபெயாமை நோக்கி 10 துண்டுகளை எடுத்துக்கொள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ராஜ்யபாரத்தை சாலமோன் என் கையிலிருந்து எடுத்து கிழித்து உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன். ஆனாலும் என் தாசனாகிய தாவீதுக்காகவும் நான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் தெரிந்து கொண்ட எருசலேம் நகரத்துக்காகவும் ஒரு கோத்திரம் அவனுக்கு இருக்கும். அவர்கள் என்னை விட்டு சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் மோவாபியரின் தேவனாகிய காமோசையும் அம்மோன் புத்திரரின் தேவனாகிய மில்கோமையும் பணிந்து கொண்டு அவள் தகப்பனாகிய தாவீதைப் போல என் பார்வைக்கு செம்மையாய் இருக்கிறதை செய்யவும் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் அவர்களின் வழியில் நடவாமல் போனபடியினால் அப்படி செய்வேன். ஆனாலும் ராஜபாரம் முழுவதையும் நான் அவன் கையிலிருந்து எடுத்து போடுவதில்லை. நான் தெரிந்து கொண்டவனும் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொண்டவனுமான என் தாசனாகிய தாவீது நிமித்தம் அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனை அதிபதியாக வைப்பேன். ஆனாலும் ராஜ்யபாரத்தை அவன் குமாரன் கையிலிருந்து எடுத்து அதிலே 10 கோத்திரங்களை உனக்கு தருவேன். என் நாமம் விளங்கும்படிக்கு நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே என் சமூகத்தில் என் தாசனாகிய தாவீதுக்கு என்னாலும் ஒரு விளக்கு இருக்கத்தக்கதாக அவன் குமாரனுக்கு ஒரு கோத்திரத்தை கொடுப்பேன். நீ உன் மனவிருப்பத்தின்படி ஆண்டு கொண்டு இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் உனக்கு கட்டளையிட்டதை எல்லாம் நீ கேட்டு கைக்கொண்டு நீ என் வழிகளில் நடந்து என் தாசனாகிய தாவீது செய்ததைப் போல என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கைகொள்ளும்படிக்கு என் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறது உண்டானால் நான் உன்னோடு இருந்து நான் தாவீதுக்கு கட்டினதைப் போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலை இப்படி நான் இந்த காரியத்தின் நிமித்தம் தாவீதின் சந்ததியை சிறுமைப்படுத்துவேன், ஆகிலும் என்னாலும் அப்படி இராது என்று சொன்னான். அதிநிமித்தம் சாலமோன் யெரொபெயாமை கொல்ல வகைக்கெடினான். யெரொபெயாம் எழுந்து எகிப்திற்கு சீஷாக் என்னும் எகிப்தின் ராஜாவிடத்தில் ஓடிப்போய் சாலமோன் மரணமடை மட்டும் எகிப்தில் இருந்தான். சாலமோனின் மற்ற நடவடிக்கைகளும் அவன் செய்த அனைத்தும் அவனுடைய ஞானமும் சாலமோனுடைய நடவடி புஸ்தகத்தில் அளவோ எழுதியிருக்கிறது. சாலமோன் இஸ்ரவேலிலும் அரசாண்ட நாட்கள் 40 வருஷம். சாலமோன் தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்து தன் தகப்பனாகிய தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டார். அவன் குமாரனாகிய ரெகொபெயாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இன்னும் இன்ட்ரோடக்ஷன் கேட்கிறோம். தயவு செஞ்சு நான் பாட கம்ப்ளீட் பண்றதுக்கு கொஞ்சம் அலோவ் பண்ணி அப்புறம் உங்க கேள்விகளை கேளுங்க. சைட் ட்ராக் போனாங்க. ஓகே, இப்போ ஒரு தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசியினுடைய பெயர் அகியா. அந்த தீர்க்கதரிசியினுடைய பெயர் அகியா. யெரொபெயாம் என்பவன் பராக்கிரமசாலியாய் இருந்தான், காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான், வாலிபனாய் இருந்தான். யெரொபெயாம் என்பவன் பராக்கிரமசாலி, காரிய சித்தி உள்ளவன், வாலிபன். இவனுடைய கரத்திலே சாலமோன் யோசேப்பின் வம்சத்தை ஒப்படைத்திருந்தான். அப்படின்னா 2 கோத்திரம், எப்ராயிம் மனாசே. இந்த 2த்துக்கும் யார் அதிபதியா இருந்தது, பொறுப்பா இருந்தது? யெரொபெயாம். ஒரு நாள் இந்த யெரொபெயாம் பட்டணத்தை விட்டு வெளியே போகிறான். வெளியே போகிறவனை அகியா என்னும் தீர்க்கதரிசி சந்திக்கிறான். அந்த தீர்க்கதரிசி ஒரு புதிய சால்வையை போர்த்துக் கொண்டிருக்கிறான். அந்த தீர்க்கதரிசி அந்த புதிய சால்வையை 12 துண்டாக கிழித்து
அதுல 10 துண்டுகளை இந்த யெரொபெயாம் கையிலே கொடுத்து, சாலமோன் செய்த விக்கிரக ஆராதனை நிமித்தம் ராஜ்யபாரத்தை அவன் கையிலிருந்து நான் பிடுங்கி அதுல 10 கோத்திரத்தை உன்னுடைய கரத்துல கொடுக்கிறேன். நீ ராஜாவாக இருந்து என்ன பண்ண? ஆளுகை செய், ராஜ்யபாரம் பண்ணு. என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமின் என் சமூகத்தில் என் தாவீதுக்கு என்னாலும் ஒரு விளக்கு இருக்கத்தக்கதாக அவன் குமாரனுக்கு ஒரு கோத்திரத்தை கொடுப்பேன். எல்லாத்திலும் கை வை. எருசலேம்ல கை வைக்க. அது என் தாசனாகிய தாவீதுக்கு ஒரு விளக்கு எரியணும். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரவில்லை எரியணும். அவர் வந்து போயிட்டு பிறகு எரியணும். இரண்டாவது வருகையில எரியணும். 1000 வருட அரசாட்சியிலே எரியணும். பரம எருசலேம்ல கூட எரியணும். இயேசுநாதருக்கு கொஞ்சம் சமமா இல்லாம கொஞ்சம் கீழே இருந்து 1000 வருஷ அரசாட்சியில யூதர்களை தாவீது தான் ஆள போறாங்க. செகண்ட் கமிங் பத்தி சொல்லாம என்னால இந்த பாடத்தை என்ன பண்ண முடியாது, கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஆச்சரியமான சில விஷயங்கள். 24 மூப்பர்கள், புதிய ஏற்பாட்டை சேர்ந்த 12 பேரு, பழைய ஏற்பாட்டை சேர்ந்த 12 பேரு. அந்த 24 மூப்பர்கள்ல நம்ம புதிய ஏற்பாட்டத்தை பத்தி அப்புறம் யோசிக்கலாம். டிஜே சாயா கூட நான் கூட ஒண்ணு அதுலன்றாரு. இல்ல நான் வேடிக்கைக்கு சொல்ல இருக்கலாம். நம்ம சந்ததியில அவர் ஒரு நல்ல பரிசுத்தவான், அநேக லட்சக்கணக்கான ரட்சிப்படைய இயேசு வைக்கிறார் காரணமா இருந்த ஸ்தாபனம். அவங்க பரிசுத்தம் பக்கத்துல நம்ம நிக்கிறதுக்கு அருகாது கிடையாது. நான் அந்த 12ல ஒன்றுன்றார், அது அவருடைய கிளைம் இருக்கட்டும். நம்ம அதை வேண்டாம் சொல்ல முடியாது. அது அல்லது ஒருவேளை ஒரு குக்கிராமத்துல ஒரு மீனவர்கள் மத்தியில செருப்பு கூட போடாம, சர்ட்டு கூட போடாம, கீஞ்ச செருப்பை மாட்டிக்கின்னு, கீஞ்சு போன துணியை மாட்டிக்கின்னு 50 வருஷம் 60 வருஷம் ஊழியக்காரன் கூட தெரியாம ஊழிய செஞ்ச ஒரு ஊழியக்காரனுக்கா கூட இருக்கலாம். நம்மளுக்கு அது தெரியாது. அது ஆண்டவருடைய ஆதீனத்துல யாருக்காக வைக்கப்பட்டிருக்கிறதோ அவங்களுக்காக. நம்ம அதை பத்தி பேச வேண்டாம். ஆனா 12 யூதர்கள், அதுல குறிப்பா ஒருத்தன் டெஃபினட் யாருன்னா தாவீது மறுபடியுமாக இஸ்ரவேலரை ஆளுகை செய்வான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழே, அவருடைய ராஜ்யபாரத்துக்கு கீழே தாவீதின் ராஜ்யபாரம் இருக்கும். அவன் இஸ்ரவேலை ஆளுகை செய்வான். அவனுடைய ராஜ்யபாரத்துக்கு கீழே இந்த 12 மூப்பர்கள் இருப்பார்கள். புறஜாதிகளில் இருந்து ரசிக்கப்பட்டவர்கள். அவங்க அகில உலகம் இருக்கக்கூடிய அத்தனை புறஜாதி மக்களின் ஜாதி கோத்தர் என்ன செய்வாங்க? ஆளுகை செய்வார்கள். காலையில பிஷப் ஐயா கேட்டாரு, எனக்கு என்ன என் நிலைமை என்னன்னு. அது சொன்ன வட சென்னை உனக்கு இல்ல வேணா ஐயா, நான் தென் சென்னைக்கு வரேன். சரி பரவாயில்ல, தென் சென்னை கூட எடுத்துக்கோ. கவர்னர் எடுத்துக்கிறார், சீஃப் மினிஸ்டர் எடுத்துக்கிறாரு, ஒருத்தர் கவர்னர் எடுத்துக்கிறார். அப்படின்னு பார்த்தா நீங்க தூரத்துல தானே உட்காரணும். பக்கத்துல உட்காந்துக்கிறீங்களாப்பா? ஏன் விண்டோ திறந்துருங்கப்பா. ஓகே, நாய்ஸ் ஃபுல்லா அதுக்கு போயிடும்பா. விண்டோ திறந்துரு. ஓகே ஓகே, விட்டுட்டு விண்டோ திறந்து. சரி, நான் மைக்ல பேசிட்டு ட்ரை பண்ணுறேன். ஓகே, என்னாலும் ஒரு விளக்கை கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்தார். இவனுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். நீ ராஜவம்சத்துல தாவீதை போல அல்லது சாலமோனை போல பிறந்தவன் அல்ல. நீ ஒரு அதிபதியாக உன்னை சாலமோன் ஏற்படுத்தினான். 10 கோத்திரத்தை உன் கையில கொடுக்கிறேன். நீ எப்படி உத்தமமா நடந்து கொள். 38ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் உனக்கு கட்டளையிட்டதை எல்லாம் நீ கைக்கொண்டு நீ என் வழிகளில் நடந்து என் தாசனாகிய தாவீது செய்தது போல என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கைக்கொள்ளும்படிக்கு என் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறது என்றானால் நான் உன்னோடு இருந்து நான் தாவீதுக்கு கட்டினது போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலை உனக்கு தருவேன். கை கட்டி இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு காணிக்கை
தூங்கி இருக்கிறவங்க எல்லாம் குளிச்சுக்குவாங்க. அப்ப இப்ப ஜோரம் தட்டணும். பாருங்க, ஆண்டவர் வந்து தாவீதை மட்டும் அழைச்சு அவனுக்கு மட்டும் கொடுத்துடல. சமுதாயத்துல எந்த மூலையில இவங்க அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன, இவங்க யாரு, குலம் கோத்திரம் எதுவுமே தெரியாத ஒருத்தன். இவன் பராக்கிரமசாலி, காரிய சித்தி உடையவன். இவனை பத்தி தெரிஞ்சதெல்லாம் இவளை தான். இவனை சாலமோன் வந்து என்ன பண்றான், யோசேப்பு குடும்பத்துக்கு அதிபதியா வைக்கிறான். அவனை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். அவனுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? தாவீதை போல நீ ஒழுங்காய் நடந்துக்கணும். தாவீதுக்கு எப்படி ஒரு ராஜ்யபாரத்தை ஏற்படுத்தி அவனை ஆசீர்வதிக்கிறனோ அதே மாதிரி உன்னையும் ஆசீர்வதிக்கிறேன். இதுல இருந்து ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவருடைய பார்வையில வேறுபாடு இல்ல, பச்சாபாதம் இல்ல, அவரிடத்துல வேற்றுமையின் நிழல் கூட கிடையாது. எல்லாரையும் சரிசமமா என்ன பண்ணுவார் அவரு. அதனால்தான் நீ காலையில டிவோஷன்ல சொன்ன அந்த செயல்களின் குமாரனாகிய செருபாபேல் பேரை தூக்கி போட்டு அந்த இடத்துல உங்க பேரை போட்டுக்குங்க. உனக்கு என்ன இருக்குது? அதுக்கு உரிமை இருக்கிறது. அவனுக்கு இல்லாத உரிமை உனக்கு இருக்கிறது. காரணம் என்னன்னு சொன்னா, அந்த வம்சத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தாரு. அவர் தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தினாரு. அவருடைய ரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். அந்த செருபாபேலை காட்டிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல எனக்கு அதிக உரிமை இருக்கிறது. ஆகவே ஊழியக்காரனே, நான் உன்னை முத்திரை போடுவதாக வைத்திருக்கிறேன். கர்த்தர் சொன்னது நீ சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இது ரிப்ளேஸ்மெண்ட் தியாலஜி இல்ல, இதுக்கு மாற்றாக இது இல்ல. அந்த இடத்துல உன்னை நீ என்ன பண்ண முடியும்? பொருத்தி கொள்ள முடியும். உன்னை அந்த இடத்துல நீ பொருத்தி கொள்ள முடியும். சரி, இப்போ ஆரம்பமாச்சு. ஆண்டவருடைய சீக்வென்ஸ் பாருங்க. சவுலுக்கு ஒரு சட்டம், சாலமோனுக்கு ஒரு சட்டம் வைக்கல. அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னா, தாவீது சுகதேகியா இருக்கிற வரையில இன்னொருவனை கர்த்தர் நினைத்து கூட பார்க்கவில்லை. தாவீது அவன் வந்து வயது சென்றவனாகி அவன் படுத்த படுக்கையாயிட்டு அவன் ஜீவன் போகும்படியாக அவன் மூச்சு இறைத்துக் கொண்டு இருக்கும் போது சாலமோனை அவன்தான் தாவீது நாட்கள் முடிஞ்சிச்சுன்றப்போ கர்த்தர் என்ன பண்றாரு? சாலமோனை ராஜாவாக ஏற்படுத்த சொல்றாரு. அவனும் கடைசியா ஏற்படுத்திட்டு எல்லா பொறுப்பையும் யார்கிட்ட? சாலமோன் கிட்ட ஒப்படைச்சிட்டு அவன் மரித்து போனான். ஆனா சவுலுக்கு அப்படி இல்லை. சவுல் உயிரோடு இருக்கிறப்பவே கர்த்தர் தாவீதை ராஜாவாக்கிட்டாரு. கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 7 வருஷம் 2 பேரும் ராஜாவா இருந்தாங்க. சீக்கிரம் அல்ல, வெளியரங்கமாக இருந்தா எருசலேமுக்கு வெளியே இருந்தான். 33 வருஷம் எருசலேமிலும் 7 வருஷம் எப்ரோனிலும். கரெக்டா? அந்த 7 வருஷம் சவுலும் உயிரோடு இருந்தான், தாவீதும் உயிரோடு இருந்தான். அதே மாதிரி சவுலுக்கானது இப்ப சாலமோனுக்கு ஆகுது, தாவீதுக்கு ஆகல. சாலமோனுக்கு எப்படி ஆகுது? சாலமோன் உயிரோடு இருக்கிறப்பவே கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி யெரொபெயாமை ராஜாவாக ஏற்படுத்துகிறார். ஆனா சவுல் கொலை செய்ய தாவீதை துரத்தினது போல சாலமோன் கொலை செய்ய யெரொபெயாமை துரத்துகிறான். அங்க சவுலின் கையிலே கர்த்தர் தாவீதை ஒப்பு கொடுக்கவில்லை. இங்க சாலமோனின் கையிலே கர்த்தர் யெரொபெயாமை ஒப்பு கொடுக்கவில்லை. இவன் எகிப்துக்கு ஓடி போய் சாலமோன் மரணம் அடைகிற வரையில எங்க இருந்தான்? ஹிஸ்டரி எப்படி ரிப்பீட் ஆகுது பாத்தீங்களா? எங்க இருந்தான்? எகிப்துல இருந்தான். சரி, அடுத்து நாம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், இங்க சாலமோன் யுத்தத்துக்கு போவே இல்லை. சாலமோன் எதிரிகள் எல்லாம் கர்த்தர் அப்படியே அவன் கையில ஒப்பு கொடுத்தார். நான் போன வகுப்புல சொன்னேன், இப்பவும் சொல்றேன், நீங்க வராதவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்படி. யோவாபு சாலமோன் கையில. யோவாபு யாரு? தாவீதுடைய படைத்தலைவர். ஆனா அவன் என்ன பண்ணான்? யுத்தம் இல்லாத நாட்களில்
2 புருஷருடைய மரணத்துக்கு காரணமா இருந்தான். குறிப்பா அப்னேருடைய மரணத்துக்கு காரணம். அது அரசியல் கொலை. கொடநாடுல நடந்த மாதிரி. அது என்ன கொலை? அரசியல் கொலை. இந்த அரசியல் கொலையில நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. யோவாபுக்கும் அப்னேருக்கும் பிரச்சனை. ஒண்டிக்கு வண்டி மோதினும் அப்னேர் யோவாபை வெட்டணும், யோவா அப்னேரை வெட்டணும். யுத்தத்திலே இதுக்கு அனுமதி இருக்கிறது. அது கொலை ஆகாது, அது யுத்தம். அங்க கொல்லப்பட்டால் அது கொலை என்று ஒரு தனி மனிதனின் மீது வராது. ரைட்டா? ஓகே. தாவீது போன முறை நான் ஸ்டேஜ்லயே நடிக்க வச்சு காமிச்சேன், டெமோ பண்ணி காமிச்சேன். தாவீதுக்கு படைத்தலைவன் யோவாப். சவுலுக்கு படைத்தலைவன் அப்னேர். இந்த அப்னேரும் யோவாபு வேற ஆளுங்க இல்ல, ஒரு விதத்துல பங்காளிங்க. ரெண்டு பேரும் பங்காளி சண்டைய அரசியலா மாத்திட்டானுங்க. குறிப்பா அப்பாக்கு மகனுக்கு 1008 பிரச்சனை இருக்கும். மகன் அப்பாவை அரண்மனையில இருந்து துரத்திட்டு செருப்பு கூட போடுறதுக்கு டைம் கொடுக்கல, ஓடிட்டான். ஆனா தாவீது ராஜா கட்டளையிடுறான், கேட்டோம் என் பிள்ளை என்ன பண்ணிட்டான், பிரச்சனை இல்ல, அந்த துக்கத்தை நான் பாத்துக்கிறேன், என் பிள்ளை ஆண்டான் மேல கை வைக்க கூடாது, அவனை கைது செய்யுங்க. அவன் என்ன பண்ணக்கூடாது, ஒண்ணும் பண்ணக்கூடாது. அவன் முடி ரொம்ப பெருத்தவனா, லாங் முடி விட்டு இருந்தானா, கழுத மேல போனானா, கர்வாலி மரத்துல மாட்டிக்கு வானத்துக்கு பூமிக்கு தொங்கினானா, ஒரு வேலைக்காரன் பார்த்துட்டு சொன்னா யோவாபு கிட்ட, இப்படி பார்த்தேன் நான் இவரை அப்படின்னு தொங்கின்னு பார்த்தேன், அவன் அங்கேயே வெட்டி போட்டுருந்தா உனக்கு ஒரு ஜோடி மாட்டு வஸ்திரத்தை பரிசு கொடுத்துருப்பான் இல்லையான்னு வாலிபர்களை அனுப்பி வெட்டி அவனுக்கு கீழே போட்டு கற்குவியலா குளிச்சு விட்டான். ராஜா இதை சொல்லவில்லை. ஆனா கஷ்ட நேரத்துல இந்த யோவாபு தாவீது கூட இருந்துட்டான். ஆகவே தாவீதால இவனை ஒண்ணும் பண்ண முடியல. 2வது சம்பவம், யுத்தம் நடக்கிறது. ஆசகேல் என்பவன் அப்னேரை துரத்துகிறான். ஆசகேல் யாருன்னா யோவாபுடைய தம்பி. அப்னேரை துரத்துகிறான். அப்னேர் சொல்றான், டேய் நீ யோவாபுடைய தம்பி ஆசகேல் அல்லவா? ஆமா, என்ன விட்டுரு. வாலிபர்கள் ஒருவனை பின்தொடர்ந்து போய் அவனை கொன்று அவனை உருவிக்கொள், என்னை விட்டு விடு, நான் உன்னை கொலை செய்து உன் சகோதரனுடைய முகத்தை எப்படி பார்ப்பேன். அவன் எச்சரிக்கிறான். இவன் வேகமா ஓடக்கூடிய மான் கால்களை உடையவன். ஆசைகள் வேகமா ஓடுறான். அப்ப யோவாப் யுத்த புருஷன், தான் உயிரை காப்பாத்துறதுக்காக ஓடிக்கின்னு என்ன பண்றான், இவன் வைத்தின் ஓடுற மாதிரி ஓடி தன் கையில இருந்த ஈட்டிய பின்னால நீட்டிட்டான். ஆசைகளே உழுந்து குத்திட்டு செத்துட்டான். யோவாப் இதை இவன் எச்சரித்ததெல்லாம் யோவாப் தெரியாது. ஆனா தன் சகோதரனுடைய மரணத்துக்காக கன்ஃபார்ம் வாங்கிக்க கொஞ்சம் அது வாங்கிக்க ஞானம் வாங்கிக்க. ஓகே, ஆசைகளுக்காக இப்ப சவுல் செத்துட்டார். இரட்டை தலைமை முடிஞ்சிச்சு, ஒத்த தலைமைக்கு வருது காலம். இன்னும் தமிழ்நாட்டுக்கு வரல, ஒருவேளை வருது. ஒற்றை தலைமையின் காலம் வருது. நான் ஆண்டுகளை பத்தி சொல்ல, அரசியலுக்குள்ள என்னத்துக்கு. ஓகே, இப்போ தாவீது மட்டும் சவுல் செத்துட்டான். தாவீதுக்கு படைத்தலைவனா இருந்தவன் என்ன பண்ணான், சவுலுக்கு படைத்தலைவனா இருந்த அப்னேர் என்ன பண்ணா, தாவீதை சந்திக்கிறான். இவ்வளவு நாள் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம பிரிஞ்சு இருந்துட்டோம். இப்ப சவுல் செத்துட்டாரு. அவருக்கு கர்த்தர், ஆண்டவராகிய கர்த்தர் உண்மை இஸ்ரவேலுக்கு அனைத்துக்கும் ராஜாவா ஏற்படுத்தினார் எனக்கு தெரியும். நான் உனது கையை பலப்படுத்துவேன், இனி வேணா யுத்தம், நம்ம சமாதானமா நானும் உங்க கூட சேர்ந்துக்கிறேன். தாவீது இதைத்தான் விரும்பணும். அன்னைக்கு ஆண்டவர் சவுல தாவீது கையில ஒப்பு கொடுக்கிறாரு. இவன் யார கூப்பிட்டான், அப்னேரே அப்னேரே. அந்த பக்கத்துல யாருக்கு, அப்னேர் நீ வீரன் அல்லவா. இன்னைக்கு ராஜாவை ஒருத்தன் கொலை பண்ண பார்த்தான், தூங்கு மூஞ்சி தூங்கிட்டே நீ, அவர் சொம்பு எங்க பாரு, அவர் ஈட்டி எங்க பாருங்க சொன்ன. அப்னேர் கிட்ட தான் பேசணும். அப்னேர் சந்திக்கும் போது தாவீது கட்டி பிடிச்சு அவனோட சமாதானமாகி அவனுக்கு விருந்து பண்ணி அனுப்பினான். வெளியே போயிட்டு வந்த யோவாப் கேள்விப்பட்டு அவனுக்கு ஆள் அனுப்பி ரகசியமா அவங்ககிட்ட பேசுற மாதிரி தோல் மேல கை போட்டுக்கின்னு ஒளிமுக வாசலுக்கு அடைக்கல பண்ணதுக்கு வெளியே கொண்டு போய் இடுப்புல இருக்கிற கத்திய அவன் குடல் தரையில விடும்படி அவனை கொலை செய்தான். இத தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு சொல்றான். என்ன சொல்றான்,
இந்த யோகாவை அவன் நிறைய அவன் சமாதானமா குடியில இறங்கக்கூடாது. அவன் கஷ்ட நாட்கள்ல என் கூட இருந்தான், அதனால நான் அவனை ஒண்ணும் பண்ணல. நான் ஓடினப்ப என் கூட ஓடியாந்தான், கஷ்ட நாள்ல என் கூட இருந்தான். ஆனா அவன் பொல்லாதவன், அவன் சமாதானமா இறங்கக்கூடாது. அவர் அங்க என்ன பண்ணிட்டாரு, தாவீதினுடைய இன்னொரு மகனை ராஜாவா பண்ணிட்டு அங்க குழல் ஊதிட்டாரு. இப்ப சாலமன் என்ன பண்ற, ஆள் அனுப்புறான், போய் யோவாபு கொண்டு. யோவாபு நேரா கோயிலுக்குள்ள போய்க்கிறாரு. பலிபீடத்துக்கு கொம்பு பிடிச்சிக்கின்னு ஒரு வார்த்தை, நான் வரமாட்டேன், நான் செத்தாலும் இதை போய் சொன்னாங்க. சாலமன் இப்படி சொன்ன, அப்படியா அங்கே போட்டு அங்கே இன்னொருத்தன் தாவீது அப்படியே தான் பயந்து தன்னுடைய அப்சலோம் குமாரனுக்கு பயந்து ஓடுறப்போ சவுலின் வம்சத்துல ஒருத்தன் சீமை மன்னவாரி தூத்துறான். அப்ப கூட தாவீது கூட இருக்கிற செத்த நாயை போயிட்டு வெட்டிட்டு அவரே வெட்டணும். ஆனா கர்த்தர் அவனை நீங்க அனுமதிச்சுக்கிறாரு, என்ன தூத்துரு, இப்ப வேண்டாம், பழி வாங்குற நேரம் இல்லவா, போயிட்டான். ராஜா சமாதானமா திரும்பி வரான் பாரு. திரும்பி வரப்ப இவன் என்ன பண்றான், ராஜா வராருன்ட்டு இவரை இன்வைட் பண்றதுக்கு போயிட்டான். சந்தோஷமா தாவீதை வரவேற்று வந்துட்டானா. இப்ப இவனை ஒண்ணும் பண்ண முடியல. ஆனா உள்ளுக்குள்ள தாவீதுக்குள்ள என்ன இருக்குது, என்ன இப்படி தூத்துனாரு. சாலமன் சொல்றாரு, நான் இப்படி போறப்போ ஒரு முறை அப்படி பண்ணான். அவனை ஒரு டெஸ்ட் வச்சுட்டு அவனு கூட சமாதானமா என்ன பண்ணக்கூடாது. சரி, அவனை கூப்பிட்டான். எங்க அப்பா குடும்ப பிரச்சனையில எங்க அண்ணன் கிட்ட சண்டை போட்டுன்னு போனா, நீ எங்க அப்பாவை தூத்துனியா? உன் கிராமத்துல நீ இருக்கிற வரைக்கும் தப்பிச்ச. என்னைக்கு நீ உன் கிராமத்தை விட்டு வெளியே போனியோ, நீ திரும்ப வர நல்ல சாவு. 2 வருஷம் ஆச்சு, எல்லாரும் மறந்துட்டாங்க. இவரு கழுதியா ஆட காரணம் இருந்துச்சு. இவர் தேட போயிட்டு திரும்பி வந்தார். செய்தி யாருக்கு வந்துச்சு, சாலமோன் வந்துச்சு. அந்த மாதிரி சாலமோனு இந்த யெரொபெயாமையும் முடிக்க நினைச்சான். கர்த்தர் அனுமதிச்சாதான் அதெல்லாம் நடக்கும். சாலமோன் உயிரோடு இருக்கும் போதே கர்த்தர் யெரொபெயாமை தமக்கு ராஜாவாய் இருக்கும்படி, இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஆகவே அந்த யெரொபெயாமை கர்த்தர் சாலமோன் கையிலே ஒப்புக் கொடுக்கவில்லை. சாலமோனின் ஸ்தானத்திலே ரெகோபியாம் அவனுடைய குமாரன் ராஜாவான. அடுத்த பிரச்சனை ஆரம்பமாகும். இப்போ வயசான வயதானவர்கள் தாத்தாமாரு இருக்கிறாங்க, சிலர் ஐயா மாதிரி ஒத்துக்கிறாரு. ஐயா வயசாயிடுச்சு, ஆனா இந்த முறை தான் ஒத்துக்கிறாரு. ஒரு முறை கூட ஒத்துக்கிறதே இல்லை. ஒரே ஆட்டம் தான், பாட்டம் தான், கொண்டாட்டம். இந்த முறை ஒத்துக்கிறாரு. என்ன தெரியல, மழையில் நினைச்சிட்டு வந்தாரா என்ன தெரியல. ஓகே ஃபைன். வயசானவங்க ஒரு பக்கம், வாலிபர்கள் இன்னொரு. வயசானவங்க எல்லாம் இவனுக்கு ஆலோசனை சொல்றாங்க. சாலமோனுடைய குமாரனுக்கு யெரொபெயாமுக்கு இல்ல, வாலிபர்கள் ஆலோசனை சொல்றாங்க. இவங்க சொல்லக்கூடிய ஆலோசனை கவனிச்சீங்கன்னா, வாலிபர்கள் இவங்கிட்ட உங்க அப்பா எங்க மேல கடினமான சுமையை சுமத்தினார். இங்க கொஞ்சம் நானு அந்த இடத்த கொஞ்சம் நிறுத்திட்டு ஒரு காரியத்தை எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புறேன். உண்மையா சொல்லணும்னா, சாலமோன் ஜனங்க மேல கடுமையான சுமையை சுமத்தல. அவனுடைய நாட்கள்ல தேசம் அமெரிக்கையா இருந்தது. King was happy and people were happy. ஜனங்க சந்தோஷமா இருந்தாங்க, ராஜா. 40 வருஷம் யுத்தமே நடக்கல. அப்ப உயிர் சேதம் இல்லை, யுத்தத்துக்காக பணம் செலவிடப்படவில்லை. புரியுதா? அப்ப அந்த பணம் எல்லாம் என்ன ஆச்சு, மக்களுக்கு சேம நலத்துக்கு பயன்பட்டுச்சு. பட்டணங்கள் கட்டுவதற்காக, வீடுகள் கட்டுவதற்காக, சாலைகளை அமைப்பதற்காக, கிணறுகள் தோண்டுவதற்காக, உவர் நிலத்தை பயிர் செய்வதற்காக, இதுக்கெல்லாம் பயன்பட்டுச்சு. இப்ப விளைச்சல் அதிகமாச்சு, ஜனங்க சந்தோஷமா இருந்தாங்க, ராஜாவும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு.
அளவுக்கு அதிகமா சந்தோஷம் இல்லை. சரி, இப்ப பாரு, அந்த முதுமை போயிட்டு இளமை வருது. ஓகே, தேசம் அமெரிக்கையா இருந்தது. ராஜா சந்தோஷமா இருக்கிறான், மக்கள் சந்தோஷமா இருக்கிறார்கள். இதெல்லாம் நடக்குது. இத கூட இருந்த அந்த வாலிபர்கள் என்ன சொல்றாங்க, உங்கள் தகப்பன் எங்கள் மேல கடுமையான இவன் உள்ளத்தை கர்த்தர் கடினமாக்கினார். அவன் என்ன சொல்றான், எங்க அப்பா சுமத்துனதை விட 10 மடங்கு நானு அதிகமா சுமத்துறேன். கொஞ்சம் ராஜா கணக்கும் கர்த்தர் கணக்கும் இன்னொரு வாட்டி நம்ம தியானிக்கிறது நம்மளுக்கு பிரயோஜனமா இருக்கும். கர்த்தருடைய கணக்கு என்ன, 1/10. 10ல ஒரு பாகம். ஒரு 1000 ரூபாய் வருமானத்தையே கணக்கு வச்சுக்கலாமே. 100 ரூபாய் கர்த்தருக்கு, 900 ரூபாய் உனக்கு. ராஜா கணக்கு வச்சுக்கலாமே. 200 ரூபாய் ராஜாவுக்கு, 800 ரூபாய் உனக்கு. 1/5 ராஜா, 20% ராஜா. நீ ஒரு கிறிஸ்தவனா இருந்தா அல்லது ஒரு யூதனா இருந்தா இது 1/5 1/10 30% போயிடுச்சு. இது போச்சா, பெஸ்ட் ஃப்ரூட் எல்லாம் போயிடுச்சு. சிறந்ததெல்லாம் யாருக்கு போயிடுச்சு? ஒரு காலத்துல ஃப்ரீ வில் ஆஃபரிங், ஃப்ரீ வில் ஆஃபரிங் சும்மா வச்சுக்க யாருக்கு கொடுக்குற அந்த போய் கட்டாய காணிக்கையா மாறிடுச்சு. வரி கட்டாயம். அவனே அறுவடை நிக்கிறவங்க வந்து நிப்பான். 5ல 1 அளந்து போடுப்பா, ஆரின் போய்கிட்டே இருக்கும். இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு காரணம் நீங்க தான். என்னை உங்கள் மீது ராஜாவா இராதபடிக்கு தள்ளி போட்டு ஒரு மனிதனை, நீங்கள் சுற்றி இருக்கிற இந்த தேசத்தாரை போல ஒரு மனிதனை உங்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்திக் கொள்ள நீங்கள் கெட்டதினால், because you have asked for a king, இந்த நிலைமை உங்களுக்கு ஏற்படுகிறது. நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். நான் சொன்ன ஏற்கனவே கொஞ்சம் நிறுத்திட்டு பேசுறேன். ஊழியத்துக்காக எப்போ நான் வெளியே போனாலும் ஒரு பைசா கூட எனக்கு நஷ்டம் வருதில்லை. ஊரு சுத்தி பார்க்கலாம் எப்பெல்லாம் போனோம் அப்பெல்லாம் திருடு போகுது. ரொம்ப டைட் மினிஸ்ட்ரி பில்டிங் வேலை ஆகிடுது. கொஞ்சம் 2-3 நாள் மைசூர் போயிட்டு வந்தோம். வந்து பார்த்தா ஃபேக்டரியில் இருக்கிற எல்லா மாட்டையும் கைட்டு போயிட்டு இருக்கிறாங்க. எத்தனை முறை ஊழியத்துக்கு போயிட்டு வந்தது. இப்பதான் இந்த கொரோனா வந்த பிறகு தான் ரொம்ப குறைவு. அதுக்கு முன்னால ரொம்ப ஊர் சுற்றுறது நிறைய, உள்நாடு வெளிநாடுல இருந்தெல்லாம். ஒரு முறை கூட போறதுக்கு முன்னால ஒரு ஜபம், அந்த வரை நான் திரும்பி வர வரலாம், அதெல்லாம் அப்படியே இருக்கணும், ஒண்ணு கூட மிஸ் ஆகக்கூடாது. இந்த முறை அப்படி சொல்லிட்டு ஜபம், ஊழியத்துக்காக போகிறேன், இது காப்பாற்ற வேண்டும். மைசூர் போன ஊழியெல்லாம் பண்ணல, சும்மா ஊர் சுத்தி பார்த்து ஃபேக்டரியில இருந்து மோட்டர் தூக்கிட்டாங்க. சரி, ஓகே. நிறைய நேரத்தில் நம்ம கூட ஆண்டவருக்காக செலுத்துகிற காணிக்கையை விட ஆண்டவர் அல்லாத காரியங்களுக்கு செலுத்துகிற ஃபைன் அதிகமாக இருக்கிறது. அந்த ஃபைன் அதிகமாக இருக்கிற அத்தனை கேஸும் நம்ம எடுத்த முடிவு. எங்கெல்லாம் நம்ம வரி செலுத்தணுமோ, எங்கெல்லாம் வட்டி கட்டணுமோ, எங்கெல்லாம் நம்முடைய வருமானத்தை வட்டிக்காரருக்கு வாரி கொடுத்தோமோ, அங்கெல்லாம் நாம் மாம்சத்திலே எடுத்த முடிவு. நாம் மாம்சத்திலே எடுத்த முடிவு. போன நவம்பர் மாசம் காலேஜ் பில்டிங் வேலை ஆகிட்டு, ஒரு பேங்க்ல வேலை செய்யற ஒரு சகோதரன் தற்செயலா என்ன பார்த்தாரு. அவர் அந்த வெளியே போறவர், ஐயா நீங்க நான் பாஸ்டர் கேள்விப்பட்டேன், இவ்வளவு பெரிய பில்டிங் கட்டுறீங்களே, எதனா லோன் போட்டீங்களான்னு கேட்டார். நான் சொன்னேன், இல்லை ஐயா லோன் போடல.
லோன் எதுவும் போடல. அவர் சொன்னார் அப் டு 60 lakhs நான் உங்களுக்கு லோன் வாங்கி தர முடியும், 12 வருஷத்துல திருப்பி கட்டுற மாதிரி நான் ப்ரீமியம் போட்டு கொடுக்குறேன், லோ இன்ட்ரெஸ்ட்ல போட்டுக்கிறேன், ஜஸ்ட் 7.9% போட்டு கொடுக்குறேன் வருஷத்துக்கு. எனக்கு தேவையானதெல்லாம் இந்த பில்டிங் ப்ளூ பிரிண்ட், அப்புறம் வந்து காத்தா கொடுத்தீங்கன்னா போதும். இந்த 1.5 ஏக்கர் பிளட்ஜ் வச்சு உங்களுக்கு 60 லட்சம் ரூபாய் லோன் வாங்கி தரேன். 3 daysல நான் கொரோனா டைம்ல கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்கிறேன். 3 daysல நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன். அப்படியே உற்சாகத்துக்கு என்ன இல்லை, 60 லட்சம் என்ன பண்ணிடலாம், கட்டிடலாம். சரி சார், ஃபோன் நம்பர் எல்லாம் வாங்கிக்கினேன், கார்டெல்லாம் வாங்கிக்கினேன். நைட் வீட்டுக்கு வந்தேன், மனைவி கிட்ட கூட சொல்ல, பிள்ளைங்க கிட்ட கூட சொல்ல, பக்கத்துல ஆண்டவரே நன்றியோடு சொல்றேன். எல்லா வாசல்களும் அடைபட்ட போது இந்த புதிய வாசலை எனக்காக திருந்தீரே. ஷட்டப் இது புதிய வாசலா? 60 லட்சத்தை மகனை வட்டியோட எப்படி திருப்பி காட்டுவார்? ஆமா, லோன் ஆச்சு, திருப்பி கட்டணமே. 60 வருஷத்துக்கு 8% போட்டா 6,48 4,800 ரூபாய், 48,000 ரூபாய் லோன். இது வட்டி மட்டும் கட்டணமே, எப்படி கட்டணும்? உடனே முட்டி போட்டான், புள்ள ஆண்டவரே மன்னிச்சுக்கோங்க, உம்முடைய வல்லமை நான் குறைத்து அடை போட்டேன். அவ்வளவு சீக்கிரமா கட்ட வேண்டிய அவசியம் ஒன்றுமில்லை. ஆனா அன்னைக்கு மாம்சத்துக்கும் ஆவிக்கும் போராட்டம். வீடு தேடி 60 லட்சம் லோன் வந்து வாங்கிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு உனக்கு கூட ஒரு வீடு கட்டிக்கணும். என்ன மாம்சம் போராடுது. அன்னைக்கு நான் ஒருவேளை கொஞ்சம் சரி எடுத்துட்டு இருந்தேன்னா, அந்த லோன் அடைகிற வெள்ளம், லோன் குத்தவனுக்கு நான் அடிமை, வட்டி கட்டினோம் தான் இருந்தது. அன்னைக்கு ஒரு 2 நாள் கழிச்சு அவர் வந்தார். என்ன என் முடிவு எடுத்திருக்கீங்க? நான் கேட்ட பேப்பர், உங்க ஆதார் கார்டு, உங்க பேங்க் டீட்டெயிலு, இதுக்கு சென்டர்ல பேங்க் டீட்டெயில், உங்க பேங்க் டீட்டெயில் கூட பரவாயில்ல, உங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ இல்லை, நல்ல டிரான்சாக்ஷன் இருக்குது, அது 2 வச்சு நான் வாங்கி கொடுத்துருவேன். அடுத்த நாள் நான் சொன்னேன், ஐயா தேங்க்யூ, எனக்கு லோன் வேணும். அவர் உண்மையா என்ன சொல்ற? இல்லை லோன் வேண்டாம். என்னையா இப்படி சொல்றீங்க? நான் உதவி செய்யறேன். இல்லை வேண்டாம், லோன் வேண்டாம், தேங்க்யூ. ஒருவேளை நான் அன்னைக்கு மாம்சத்துல முடிவு எடுத்திருந்தா யாரோ ஒருத்தருக்கு அடிமையா போயிட்டு, ஒருவேளை முடிவு எடுத்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், வட்டி கட்டுறப்ப யாரும் வந்து நிற்பேன், ஆண்டவரு உமக்கல்லவா கட்டினேன் சொன்னார் ஆண்டவரு. அதான் இந்த வாசலை திறந்தபடியாக இருந்தப்ப ஷட்டப் பண்ணிட்டாரு. சரி, அந்த நவம்பர்ல இந்த நவம்பர் வரலாம். என்ன கதைனா, ஒரே ஒரு நாள் கூட பணம் இல்லை என்ற காரணத்துக்காக அந்த கட்டட வேலை நிறுத்தப்படவில்லை. ஒரு நாள் கூட இன்று வரையில நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த சனிக்கிழமை 50,000 நான் கொடுக்கணும். அது எந்த திசையில இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, ஆனா கர்த்தர் கொடுப்பாரு. அந்த நாளுக்கு அந்த தேவையை கிரானைட்ஸ் போற லெவலுக்கு வந்துட்டோம். மிச்சம் இருக்கிறது பெயிண்டிங்கும் எலக்ட்ரிக்கல் வேலையும். அதை கூட ஆண்டவர் வெற்றிகரமா செய்து முடிப்பார். ஏன் இதை சொல்றோம்னா, நிறைய நேரத்தில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை நெருக்கத்தின் நிமித்தமா மாம்சத்திலே சில முடிவுகள் எடுத்துடுறோம். அந்த முடிவுகள் எடுத்துட்டு ஆண்டவர் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறோம். நிறைய நேரத்தில் ஆண்டவர் விட்டு வேடிக்கை பார்க்கிறாரு. நீ சொந்தமா தானே இந்த முடிவு எடுத்த, அதுல அப்படின்றாரு. சொந்தமா முடிவு எடுக்காம ஆண்டவரே உங்களுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன், நீ செய்யற நாள்ல செய்ய ஆண்டவரே ஒப்பு கொடுத்தா அவர் டைமிங்ல அற்புதமா அழகா செய்து முடிக்கிறார். நான் கொஞ்சம் எந்த இன்புட் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிக்கிறது தான் ஆண்டவர் கை கட்டின்னு வேடிக்கை பார்த்தார். அதுவும் சாத்தானுக்கு முத்தம் போட்ட கதை தான். நான் முடிச்ச ஆண்டவருக்கு சிலுவைக்கே முத்தம் போட்டு போயிடுறேன். நரகத்துக்கு போனா தானே அவன் என்ன நல்லா பாத்துக்கணும். அவன் தான் இந்த உலகத்துல இருக்கிறப்ப நல்லா பாத்துக்கிறான் என்ன. ஆமா தானே? சரி,
கொஞ்சம் குடும்ப கமிட்மெண்ட். கேஸ் வந்துச்சு எல்லாம் நீ பாக்குறீங்க, அவங்க யாரும் இல்லை. நான் ஒரு ஆள் 1000 ரூபாய் கொடுக்கணும். ஓகே ஃபைன். நம்மளா எடுக்கிற சில முடிவுகள் நம்மளை எங்கேயோ எடுத்து போய் மாட்டி விட்டுருது. ஐயா அந்த செகண்ட் சேனல் பத்தி பேசினாங்கல்ல, நம்மளா எடுக்கிற முடிவு இல்லை, முடிவு தானே அது. கடைசி பைசா செலுத்தி தீர முட்ட நீ அங்கிருந்து வெளியே வர முடியாது. விக்கிரக ஆராதனையில் நீ முடிவு எடுத்தாலும் சரி, தேவனுக்கு விரோதமான எந்த செயலில் நீ முடிவெடுத்தாலும் சரி, யூ ஹாவ் டு பே ஃபார் இட். நானும் இதுக்கு உள்ளடக்கும். ஐ கேனாட் எஸ்கேப். எனக்கு நல்லா தெரியும், ஐ கேனாட் எஸ்கேப். நான் தப்பிக்க முடியாது. சாலமோன் இதற்கு விதிவிலக்கு. திறனான திரைவத்தை இவனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஒருத்தன் 60,000 ஆளுங்களை அனுப்பிச்சு வச்சான். ஒருத்தன் 60,000 களம் கோதுமை அனுப்பிச்சு வச்சான் வருஷத்துக்கு. இன்னொருத்தன் 60,000 களம் எண்ணெய் கொடுத்தான் வருஷத்துக்கு. இன்னொருத்தன் 60,000 களம் திராட்சை ரசத்துக்கு கொடுத்தான் வருஷத்துக்கு. எல்லாம் தாவீது சம்பாதிச்சு வச்சுட்டு போனது. இவரு ஒரு யுத்தத்துக்கும் போனதில்லை. நோவாம நோம்பு எல்லாம் தாவீது சம்பாதிச்சு வச்சுட்டு போனது. தாவீதினுடைய நண்பர்கள் தேவாலயம் கட்ட, அரண்மனை கட்ட வேண்டிய பணத்தை பொருளை கொடுத்து உதவினார்கள். வடகோடியில ஒரு ராஜா கிட்ட தோப்புக்குது. அவன் எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணான் தெரியுமா? நினைச்சு பார்க்க முடியல. அங்க வெட்டி யோர்தான்ல போட்டான். அது மறந்துக்கிட்டே இவன் படித்துறைக்கு வந்துச்சு. இவன் ஆளுங்களை வச்சு ஏத்துக்கணும் ஈஸியா. இதெல்லாம் ஆண்டவர் நினைச்சாதான் சாத்தியமாகும். ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை செல்வங்களை நமக்கு கொடுத்தா ஒழுங்கு மரியாதையாக பயன்படுத்தணும். தேவாலயம் கட்ட டன்னு கணக்குல தங்கத்தை சம்பாரிச்சு வச்சான் தாவீது. ஆனா சொன்னான், டேய் இது போன கிளாஸ்ல பார்த்தோம் இல்ல, இத மொத்தம் எதுக்கு பயன்படுத்தணும்? பொண்டாட்டிங்களுக்கு நீ சரடு செஞ்சு போட்டுறக்கூடாது, நெக்லஸ் செஞ்சு போட்டுறக்கூடாது, கம்பல் ஜிம்மிக்கு 1க்கு 2 மாட்டிடக்கூடாது. இதை எடுத்து அவளுங்களுக்கு செய்யணும்னா அதுக்கும் நான் அவனுக்கு சேர்த்து வச்சுக்கணும் தனியா. அதுல இருந்து எடுத்து செய். ஆனா இதுல இருந்து எடுத்து செய்ய முடியாது. புரிஞ்சுச்சா? கர்த்தர் தம் கையில 2 பர்ஸ் கொடுக்கிறாரு. ஊழியக்காரன் கையில 2 பர்ஸ் கொடுக்கிறாரு. ஒன்னு இந்த பர்ஸ், இன்னொன்னு இந்த பர்ஸ். ஓகே, இந்த பர்ஸ்ல செலவிட போறப்போ ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுறேன். இதுல இருந்து எடுத்து நான் கொடுக்க மாட்டேன். இதுல இருந்து எடுத்து கொடுப்பேன். நல்லா 50 ரூபாய் டிப்ஸ் எடுத்து கொடுப்பேன். சாப்பாடு இருந்துச்சுன்னா அவனுக்கு 100 ரூபாய் கொடுத்துருவேன். இதுல இருந்து செலவு பண்றதுக்கு துணி எடுக்கிறதுக்கோ இல்லை ஏதோ ஒரு பொருளுக்கோ போறேன்னு வச்சுக்கேன். நேற்று செலவு வாங்க போனேன். அரிசி கடையில இதெல்லாம் பில்லு போட்டுச்சா, அரிசி கடைக்காரன் கிட்ட ஏன் நான் 30 ரூபாய்க்கு 3 நிமிஷம் ஆர்குமெண்ட் பண்ணுறேன். எவ்வளவு குறைக்க சொல்லி? 30 ரூபாய் குறைக்க சொல்லி. அவன் என்ன சார், நான் ஏற்கனவே ஹோல்சேல் ரேட்ல தான் சார் போட்டுக்கிறேன் அப்படின்னா. இல்லப்பா, ஒவ்வொரு முறையும் உங்ககிட்ட தான் நான் வாங்கிக்கிறேன், 30 ரூபாய் கம்மி பண்ணு, ரவுண்ட் அப் பண்ணாதுன்றான். இல்ல சார் எனக்கு நஷ்டம் ஆகிடும். அவன் நான் அந்த 30 ரூபாய் வாங்குறதுல ஒடியே உங்ககிட்ட இந்த வருஷம் 18-19 மாசமா உங்ககிட்ட 3 லட்சத்துக்கு நான் அரிசி பாருமா. ஆனா என்கிட்ட 30 ரூபாய் கணக்கு பாக்குறீங்க. நான் சொன்ன பிறகு கிறிஸ்துமஸ் வேற கடை பாத்துறேன் நான் பிறகு. சரி சார், சார் அதை வாங்கி இந்த மூட்டையை தூக்கி கார்ல ஏத்தணும் பாரு. அவங்ககிட்ட தான் குத்துட்டு வந்தான் அந்த 30 ரூபாவை. ஆனா அது கத்தருடைய பணம். அதை நான் வீணா என்ன பண்ண முடியாது, இஷ்டமா செலவழிக்க முடியாது. இதுல இருந்து எடுக்கிற பணத்துக்கு ஒவ்வொரு பைசாக்கும் நான் கணக்கு பார்ப்பேன். ஒவ்வொரு பைசாக்கும். இதுல இருந்து 1 ரூபாய் சும்மா வீணடிக்க வீணில போக நான். இது பர்ஸ் வேற. இதுக்கு நம்மளுதுல இருந்து எவ்வளவு போதும் அவனை போட்டு கத்தாவே சோதம். அங்கே நல்லா பத்திரம்.
இப்ப வானத்தின் மேல என் வீட்டுக்கு மேல ஒரு கூரை ஆண்டவர் பிரிச்சுட்டு கொட்டுறாரு. அதை எவ்வளவு முடியுதோ அவளை கலெக்ட் பண்ணிக்கின்னு எங்க சேர்த்துக்கிறேன்? என் பர்ஸ்ல சேர்த்துக்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக, என் குடும்பத்தின் தேவைகளுக்காக, என் குடும்ப காரியங்களை பார்க்கறதுக்காக இந்த பர்ஸ், ஊழியத்தின் காரியங்களை பார்க்கறதுக்காக இந்த பர்ஸ். இந்த பர்ஸ்ல நான் கை வைக்காது இருக்கிற வரையிலும் இந்த பர்ஸ் ரொம்ப, இதுல கை வைக்க ஆரம்பிச்சா இது காலி ஆயிடும். இதெல்லாம் பிப்ளிக்கல் எக்கனாமிக்ஸ் ஐயா, எல்லாம் எப்படி பாக்குறீங்களா? வேதாத்ம பொருளாதாரம் இது. ரெண்டு வருமானம் வருது, முற்றிலுமாவே கர்த்தருடைய ஊழியக்காரனா இருக்கீங்க. இந்த ரெண்டு பர்ஸை எப்படி நீங்க மாத்துறீங்க? இந்த இது என்னது, அது என்னது? எப்படின்னா, இப்ப நான் ஊழியக்காரன், என் சபையில ஒரு 30,000 மாசத்துக்கு காணிக்கை தசம்பாகம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் 30,000 அதிகமா ஒரு 20,000 வச்சுக்கலாமே. இப்ப என்னுடைய படிப்புக்கும் என்னுடைய தகுதிக்கும் நான் 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு பொருத்தமான வச்சுக்கலாமே. 10,000 ரூபாய் சம்பளமா நான் எடுத்துக்கிறேன். மிச்சம் 10,000 ரூபாய் கத்தருடைய பணம். இந்த 10,000 சம்பளமா எடுத்துக்கணும் பாரு. இதுல 1000 ரூபாய் தசம்பாவம் போட்டுறேன். 1000 ரூபாய் தசம்பாவம் போட்டுறேன். மிச்சம் 9,000 ரூபாயில அரிசி, பருப்பு, எண்ணெய், சோப்பு, மிளகு, கரண்ட் பில்லு, வீட்டு வாடகை கட்டிக்கிறேன். இதுல 10,000 இருக்குது பாரு. இந்த 10,000த்துல சண்டே ஸ்கூல் டீச்சருக்கு சம்பளம், பைபிள் அம்மாவுக்கு சம்பளம் அப்படின்னு போதா? சர்ச்சுக்கு கரண்ட் பில்லு, வாடகை போதா? வாடகையா இருந்தா ஏழை எளிய மக்களுக்கு ஃபீஸ் கட்டுறது அதுக்கு போதா? அப்ப இந்த பர்ஸ் வேற, இந்த பர்ஸ் வேற. வேற எங்க எனக்கு உதவி இல்லை, சபையினுடைய காணிக்கையத்தான் நம்பி இருக்கிறேன்னா அதுல இவ்வளவு பணம் என்னுடைய சம்பளம்னு எடுத்துக்கிட்டு அதுக்கு தசம்பாகம் கொடுத்துட்டு மிச்ச சர்ச்சு பணத்தை சபை நம் சபை அல்லாதவர் ஒருவர் கையால அவர் கையில ஒப்படைக்கணும். அப்ப என் பர்சம் பாதுகாப்பு, அந்த பர்சம். எங்க பிரச்சனை வருதுன்னா, நானே இது மூட்டை கட்டி எடுத்துன்னு போய் யாருக்கும் தெரியாம செலவிடுறப்ப தான் விசுவாசிகள் கூட அவ்வளோ காசு வருது ஐயா, என்ன பண்றான்னு தெரியல. அதுக்கு ஏன் நம்ம இடம் கொடுக்கணும்? எல்லாருக்கும் தெரியட்டும், என்னுடைய திறமைக்கு, என்னுடைய தாளந்துக்கு, என்னுடைய படிப்புக்கு, என்னுடைய பட்டத்துக்கு உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேனே, அதுக்கு மாசத்துக்கு 20,000 ரூபாய் சம்பளம். யாரும் என்கிட்ட கையில என்ன கொடுக்காதீங்க, உங்க தசம் பாத்திரத்துக்கு என்கிட்ட கொடுக்காதீங்க, பொட்டியில போட்டுருங்க. என் சம்பளத்தை நான் எடுத்துட்டு போறேன். தசம் பார்க்கும்போது ஒருத்தனை காணிக்கா யார் அந்த வேலை பண்ணாங்க தெரியல, எடுத்துக்க அந்த போன யார் தெரியல, எடுத்துக்க நம்பந்து தான் தாவீது ரொம்ப கிளியரா பண்ணிருப்பான். நம்பல்தாயா? நெக்ஸ்ட் டைம் எந்த வாதப்படி பார்த்துக்கணும். ஓகே, தாவீது சாலமோனுக்கு கொடுத்துட்டு போன செல்வங்களில் பெரும் பகுதி தேவாலயத்துக்கு எடுத்த செல்வம், மீதி பகுதி அவன் குடும்பத்தை நடத்துவதற்கு. அதுக்கும் போதிய அளவுக்கு அவன் என்ன பண்ணியிருக்கிறான், சேகரிச்சு வச்சிருக்கான். அதுக்கும் போதிய அளவுக்கு கப்பம் கட்டுறவங்க சாலமோனுக்கு கட்டினாங்க. அதை அவன் வீட்டின் விசாரணைக்கு போதுமானதா இருந்தது. தாவீது குறையா யார வச்சுட்டு போல, சாலமோனை வச்சுட்டு போல. அதுதான் பெரிய தப்பு. ஆனா அவனுக்கு கஷ்டத்தை வச்சுட்டு போயிருந்தா தான் ஒவ்வொரு சல்லி காசுக்கும் அவன் ஆண்டவரை நம்பி இருந்திருப்பான். அப்படி இல்லாம அவனுக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் இலவசமா கொடுத்ததுனால அவரு ஆண்டவருடைய காரியங்கள்ல கவனம் செலுத்தாம சேனல்கள்ல கவனம் செலுத்த, அதனுடைய விளைவு ராஜ்யபாரம் பிரிஞ்சிச்சு. அந்த பிரிஞ்ச ராஜ்யபாரத்தின் முடிவு வீடு 2 பட்டுச்சு. கூத்தாடிக்கு கும்மாளன்றாங்களே, அந்த மாதிரி சத்துருக்கள் வந்து இவர்களை அடிமைகளாய் கொண்டு போய் இந்த எக்ஸைல் ஏத்தனமே, எக்ஸைல் அடிமைத்தனம். இந்த எக்ஸைலுக்கு காரணம் யாரு? சாலமன் தி கிரேட். எக்ஸைலுக்கு காரணம் யாரு? ஆண்டவரே
என் பிள்ளைகள் என் நிமித்தமாய் எந்த காரியத்திலும் அடிமையாகாதபடிக்கு நான் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிற ஒரு நிலைமை எனக்கு தாருன்னு நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்லுவோம். இந்த இடத்துல ஒரு காரியத்தை நான் நினைவூட்டி கேள்விகள் போய் நிறைவு செய்ய விரும்புகிறேன். மத்தியானம் ஜெஃப்ரியா முடிஞ்ச பிறகு நம்ம எக்ஸைட் ஸ்டேஜ் போகிறோம். இன்னொரு இன்ட்ரடக்ஷனே ஓடி இருக்கு. ஆக்சுவலாக ஷார்ட் பண்ணிட்டேன். நான் 25 நாள் படிச்சேன்னு சொல்றேனே, ஷார்ட் பண்ணிட்டேன். நான் எல்லாத்தையும் முழு நாள் இல்லை, நாளைக்கு இன்ட்ரடக்ஷனே ஓடி இருக்கும். அவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. தேவையானதை மட்டும் கொடுத்தேன். பேசினாங்க நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள், ஜட்ஜ்மெண்ட்ல கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். எப்படியாவது அவரை காப்பாற்ற வேண்டும் என்று புறஜாதியானாகிய பிலாத்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். ரோமன் சாம்ராஜ்யத்தை சேர்ந்தவன் ஆகிய பிலாத்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். யூதர்களோ இவனுடைய ரத்தப்பழி எங்கள் மேல் அதோட நின்றுட்டு இருந்தா பரவாயில்ல, எங்கள் பிள்ளைகளின் அந்த வாக்கியம் சொல்றதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. நீ எக்கேடுனா கேட்டு போ, நீ எப்படின்னா போ. அந்த சாபத்தை பிள்ளைகளின் மீது சுமத்தி விட்டு போகாத. முடிஞ்சா பிள்ளைகளுக்கு வீட்டையும் ஆஸ்தியும் சேர்த்து வச்சுட்டு போ. புத்தியுள்ள மனைவியை கத்தர் தருவார். அவங்க கத்தரை சார்ந்து இருந்தா சொந்தமா தேடினா கதை வேற. வாலிபமாங்கிற பாஸ்டர் இதுக்கு சொந்தமா தேடினீங்கன்னா காலமெல்லாம் சாம் ரொம்ப கஷ்டப்படணும். அப்பா அம்மா பார்த்து வைக்கிறதே தொல்லை கொடுக்குது. சரியா? இதுவா நல்லா பட்டிமன்றலாம் வேணாம். அவங்களுக்கு செய்தி குத்தணும் இல்லையா? அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய செய்தியை குத்தணும் இல்லையா? ஓகே, எங்கள் மீதும் ஓகே, எங்கள் பிள்ளைகளின் மீதும் சொல்றதுக்கு ஏசுநாதர் நாட்கள்ல வாழ்ந்த அந்த யூதர்களுக்கு என்ன உரிமை இருக்கு? அதனுடைய விளைவு கண்ணீர் விட்டு அழுதார். எருசலேமே சமாதானத்துக்கு அடுத்தவைகளை இன்றாகிலும் நீ அறிந்து கொண்டால் அது உனக்கு கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. கிருபை உன்னை விட்டு ஈடுபடும் நாள் வரும். இப்போ ஒரு கல்லின் மீது ஒரு கல்லிராதபடிக்கு தரைமட்டம் ஆக்கப்படுவேன். உன்னுடைய கர்ப்பிணிகள் வயிறு கிழிக்கப்பட்டு அந்த பிள்ளைகள் வெளியே எடுக்கப்பட்டு சுற்றிலே மோதி அடிப்பார்கள். அந்த நாள் உனக்கு வராது இருந்தால் ஆண்டவர் சொன்னார். AD 70 நம்ம சாட்ல போட்டோமே, AD 70 AD 30 போட்டோம். AD 70 நம்ம குறிக்க மாதிரி அதை ஆட் பண்ணிக்கணும். AD 30 இயேசு சிலுவையில மரிச்சார். 40 ஆண்டு கழிச்சு AD 70 எருசலேம் ரோமர்களுடைய முற்றுகை காலானது தீக்கிரையாக்கப்பட்டது. எருசலேம் தேவாலயத்தை கொளுத்ததுனால தங்கம் ஆறா ஓடிச்சான். தங்கம் எப்படி ஓடிச்சான்? வாய்ந்து ஓடிச்சான். உருகி தங்கம் எப்படி ஓடிச்சு? எல்லாம் உயிர் தப்பனா போதும் ஓடினாங்க. ஓடிட்டு திரும்பி வர்றாங்க. திருட்டெல்லாம் வராங்க. வந்து அவன் வந்தாங்களா? எல்லாருக்கும் தெரியும், சாலமன் தேவாலயத்தை கட்டுற ஒரு கல்லுக்கும் இன்னொரு கல்லுக்கும் மத்தியில தங்கத்தை காய்ச்சி ஊத்தினான். அந்த தங்கத்தை தேடுறதுக்கு மம்டி பாரியத்தின் ரத்தம் நோடினான். ஒரு கல்லு மேல ஒரு கல் இல்லாதபடி தள்ளி போட்டாங்கிற தங்கத்தை தேட போனானுங்களா? ஏசுநாதர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. ஒரு கல்லு மேல ஒரு கல்லு பாதி சோறு குட்டி சோறு எல்லாம் நிக்கல. ஒரு கல்லின் மீது ஒரு கல் இராதபடிக்கு முழுவதுமாக பெயர்க்கப்பட்டது. வேற யாரும் இல்ல, இவர்களே வந்து தரைமட்டமாக்கினார். இப்படி நடந்தது. இந்த எக்ஸைலினுடைய இந்த அடிமைத்தனத்தினுடைய முடிவு அப்படி நடந்தது. அன்னைக்கு உலகமே கொக்கரிச்சிச்சு, முடிஞ்சிருச்சு. தாவீதின் அரசாட்சி ஒரு முற்றுப்புள்ளிக்கு வந்துருச்சு. இனி இல்லை அப்படின்றப்போ, இல்ல, என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே என் சமூகத்தில்
என் தாசனாகிய தாவீதுக்கு என்னாலும் ஒரு விளக்கு இருக்கத்தக்கதாக அவன் குமாரனுக்கு ஒரு கோத்திரத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். அதை நிறைவேற்றினார். 1948 என்ன ஆச்சு? தனி நாடாக பிரகடனப்படுத்தப்பட்டது. எப்படி? ஜோசப் லிஸ்டர்னு ஒரு சயின்டிஸ்ட், ஜோசப் லிஸ்டர், இஸ்ரேல் விஞ்ஞானி, இங்கிலாந்துக்கு அண்டர்ல இருந்துச்சு, பிரிட்டிஷ் ரூல் அண்டர்ல இருந்துச்சு ஜெருசலேம், இஸ்ரேல். ஹிட்லருடைய படைகளுக்கும் பிரிட்டிஷுக்கும் யுத்தம் மும்முரமாய் நடக்கிறது. இவங்க கிட்ட இந்த பாம் எல்லாம் காலியாகி போயிடுச்சு, எதிரிகளை தாக்கக்கூடிய பாம் எல்லாம் காலியாகி போயிடுச்சு. அப்ப இவர் என்ன பண்ணாரு? ஜோசப் லிஸ்டர் வெடிகுண்டு கண்டுபிடிச்சு அனுப்பினாரு. அது போற வழியில ஒன்னோடு ஒண்ணு உரசி வெடிச்சு போயிடுச்சு. இவர் யூதன் அல்லவா, அவர் போயிட்டு ஜெபம் பண்ணாரு. ஆண்டவர் யோபுல ஒரு வசனத்தை நினைத்தார். உறைந்த மழையின் பண்டசாலைக்குள்ள மணி கட்டின்றேன் பண்டசாலையில. அடுத்த வார்த்தை, ஓர் காலங்களில் இவைகளை பயன்படுத்த நான் வைத்திருக்கிறேன். என்ன பண்ணாரு? இந்த ஆட்டம் பாம பனிக்கட்டிங்க மத்தியில வச்சு அனுப்பினார். போய் சேர வேண்டிய இடத்துல சேர வேண்டிய நேரத்தில் சேர்ந்துச்சு. அதை பயன்படுத்தினாங்க. ஹிட்லருடைய சாம்ராஜ்யம் முடிவுக்கு வந்துச்சு. குயின் பார்த்தாங்க, இவரை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு கேட்டாங்க, உனக்கு என்ன வேணும் கேள்வி. 1900 ஆண்டுலயே ஹர்ஷல் அப்படிங்கிறவரு தனி இஸ்ரேல் வேணும்னு போராட்டத்தை ஆரம்பிச்சுட்டு இருந்தாரு. ஆனால் அந்த விடுதலையை பார்க்கறதுக்கு முன்னால் அவர் செத்து போயிட்டார். ஆனா இவர் என்ன பண்ணாரு? எனக்கு எதுவும் வேண்டாம், என் தேசம் தனி நாடாக பிரகடனப்பட வேண்டும் அப்படின்னு. அதுக்குள்ள அமெரிக்கா சூப்பர் பவர் ஆயிடுச்சு. அமெரிக்கா உள்ளத்திலையும் ஆண்டவர் பேசினாரு. தனி நாடா கொடுக்குறாங்க. ராணி கையெழுத்திட்டாங்க. 1948 வருஷம் இஸ்ரேல் தனி நாடா கொடுக்கப்பட்டுச்சு. ஒரே நாள்ல ஒரு தேசம். ஏசாயா 66 நிறைவேறுச்சு. இன்னொரு முறையாக நிறைவேற போகுது. இப்ப முறையா நிறைவேறுச்சு. எங்க இருந்துச்சுன்னே தெரியல. ஹீப்ரு திடீர்னு பழக்கத்துக்கு வந்துருச்சு. இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? அவங்க பணத்துக்கு பேரு ஷேக்கல். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஷேக்கல். இஸ்ரேல் பணத்துக்கு பேரு ஷேக்கல். அது போட்டோம். அவங்க மொழி பேரு என்ன? அவங்க மொழி பேரு ஹீப்ரு. இன்னைக்கு நல்ல உலகத்திலே அதிகமான மக்கள் ஆர்வத்தோடு படிக்கிற லாங்குவேஜ் எது தெரியுமா? உங்க ஊர்ல கூட ஹீப்ரு கிளாஸ் அடிச்சு பிடிச்சு போயிருங்க. அப்படின்னு ஆள் ஏதோ பெருசா கத்துக்கணும் மாதிரி. நான் தப்பு ஒன்று சொல்றேன். கத்துக்கணும் நல்லது தான். பாஷை கத்துக்கிறது, பாஷையே தெரியலனாலும் பிரச்சனை இல்லை. ஒரு நாள் நம்ம எல்லாருக்கும் ஹீப்ரு தெரிய போகுது. எல்லாரும் ஹீப்ருல பேச போறோம். எல்லாரும் பேச போறோம். ரைட்? ஓகே. ஒரே நாள்ல ஒரு மொழி தோன்றிடுச்சு, ஒரு தேசம் தோன்றிடுச்சு, அதுக்கான சட்டத்திட்டங்கள் எல்லாம் தோன்றிடுச்சு. ஆண்டவரால் தான் இது ஆகும். சரி, இது குடியரசா மாறல. அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்தாரு. அவர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணாங்க. எல்லாம் என்ன சொன்னாங்க? இவரு இல்லப்பா, முன்னாடி நான் சொல்றது 40 வருஷத்துக்கு முன்னால எல்லாம் என்ன சொன்ன, நீ மட்டும் நீ இஸ்ரேல தனி நாடா நீ அங்கீகரிச்சானா உடனே தேர்ட் வேர்ல்டு வார் பத்திக்கும். சுத்தி இருக்கிற முகமதிய மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்குவாங்க அப்படின்னாங்க. பிரசிடென்ட் என்ன பண்ணாரு? 13 மினிட்ஸ்ல கையெழுத்து போட்டார். போட்டு என்ன சொன்னாரு? ஐ எம் so sorry for taking so long to sign this ordinance சொன்னார். 13 நிமிஷம் எடுத்துக்கிட்டாங்க, மன்னிச்சிருங்க, கண்டதும் கையெழுத்து போட்டிருக்கணும் நான் சொன்னார். அன்னைக்கு குடியுரிமை ஆச்சு இஸ்ரேல். 73 நினைக்கிறேன். நம்ம நாட்கள்ல தலைநகரம் டெல் அவீவ்ல தான் அமெரிக்காவுடைய எம்பசி இருந்துச்சு. டொனால்டு ட்ரம்ப் வந்தார். அவர் என்ன ப்ராமிஸ் பண்ணாரு? தலைநகரத்தை எங்களுடைய எம்பசியா எங்கக்கு மாத்தினேன்? எருசலேமுக்கு மாத்தினேன். எல்லாம் சொன்னாங்க, ஐயோ தேர்ட் வேர்ல்ட் வார் வந்துடும், ரஷ்யா வந்துடும், அகேன்ஸ்ட் ஐயோ வந்துடும். நான் சொன்னது தான். அடுத்த முறை நான் ஆட்சிக்கு வரலனாலும் பரவாயில்ல அப்படின்னு கையெழுத்து போட்டு
அமெரிக்கன் எம்பசிய எங்கேக்கு மாத்தினாரு? எருசலேமுக்கு மாத்தினாரு. அப்போ உலக சக்திகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துச்சு. அடுத்த முறை அவர் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் ஆகாத படிக்க பார்த்துக்கிட்டாங்க. வேற ஒருத்தர் தான் பிரசிடென்ட் ஆனார். நிச்சயமா என்னிடத்துல இருக்கு பதில், ஆண்டவரே பதில், நான் யாருக்குமே God has the answer. ஆனா சரித்திரத்தில் இடம் பிடித்தது தாவீதினுடைய, நான் தாவீதோடு ஏற்படுத்தின உடன்படிக்கை நினைவு கூறும்படி, அவனுடைய வம்சத்திலே ஒருவன், அவனுடைய விளக்கு என்னாலும் எருசலேமிலே எரிந்து கொண்டே. மற்றதெல்லாம் விட்டுருங்க. அதுல ஈசாய் நடிமரத்திலிருந்து துளிர் தோன்றினது. அது என் ஆண்டவராகிய அவருடைய ஆளுகை முன்னால யாருமே நீக்க முடியாது. லாஸ்ட் நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் இன்னைக்கு சொல்லுங்க. இதோட இந்த பாடத்தினுடைய பார்ட் A முடிஞ்சிருச்சு. பார்ட் B க்குள்ள மத்தியானம் போகலாம். ஓகே.